வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பச்சை பயிரும் கீரையும் சேர்த்து நம்ம ஒரு ரைஸ் தான் பண்ண போறோம். தனியா மசாலா பொடி யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நான் இன்னைக்கு முளைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்க பாலக்கீரை இல்லைன்னா அரைக்கீரை இல்லைன்னா பருப்பு கீரை எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த 3 கீரை ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதை சேர்த்து நீங்க பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நான் 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு பச்சை பயிர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயம் பொடியும் போட்டு வேக வச்சு இங்க ரெடியா எடுத்து வச்சு பாருங்க, வெந்து ரெடியா இருக்கு. இப்போ கடாயில எண்ணெய் விட்டுருக்கோம். சீரகம் மட்டும் தாளிச்சுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, நல்ல பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. ஆமா, நம்ம கோர்ஸா நச்சு வச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் தக்காளி நல்ல ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ்ல. இப்போ அதை தான் சேர்த்துக்க போறேன். இது கூடவே மஞ்சள் பொடி, உப்பு ரெண்டும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு. தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் ஆல்ரெடி சாதம் வேக வைக்கும்போது அதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் நான் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நீங்க என்ன பண்றேன்னு யோசிக்கிற நேரத்துல டக்குன்னு பச்சை பயிர் இருந்தது அப்படின்னா உடனே பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வேணும்னா பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1 கப்பு பச்சை பயிர் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 3/4 கப்போ இல்லை 1/2 கப்போ இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். நான் பச்சை பயிர் கொஞ்சம் கூட இருக்கட்டும், நான் கொஞ்சம் கூட தான் எடுத்துட்டேன். கீரை பாருங்க ஒரு 3/4 பாகம் வெந்தெடுத்து. இந்த ஸ்டேஜ்ல நம்ம காரம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். வரமிளகா பொடி கொஞ்சம். இதுலேயே தனியா மசாலா பொடி அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த மசாலா ஐட்டமும் நம்ம தாளிக்கல, ஜஸ்ட் இந்த மசாலா பொடி மட்டும் போட்டு தான் நம்ம இந்த ரைஸ் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தைரியமாக நீங்கள் மசாலா பொடி அரைச்சி வச்சுட்டு உடனே பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப மசால் வாசனை பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பொடி அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி குருமால, ரைஸ்ல, எந்த கிரேவில நீங்க போட்டாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மைல்டா இருக்குமா வாசனை, ரொம்ப நல்லா இருக்கும். வதங்கட்டும். இந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். பாருங்க, சாதம் தெரியுதா உங்களுக்கு? நல்லா பச்சை பயிரும் ரைஸும் நல்லா வெந்துட்டு பாருங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப குழைக்க வேண்டாம். அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்ட் ஆயிடும். பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எடுத்து இப்போ இந்த வேக வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சாதம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பச்சை பயிர் நீங்க முன்னாடி நாளே ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ட்ரை வானிலையில லைட்டா கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியோட சேர்த்து போட்டாலே நல்லா வெந்துரும். ஸோ பயப்படவே வேண்டாம், கண்டிப்பா நல்லாவே வெந்துரும். அது நீங்க முதல் நாளே ஊற வைக்கணும்னு அவசியம். ஊற வைக்கலையே எப்படிடா பண்றதுன்னு யோசிக்காதீங்க. பார்த்த நேரத்துல உடனே பண்ணிடலாம். நாம இப்போ மேலாக 1 ஸ்பூன் நெய் விட்டுறலாம். அவ்வளவுதான். நீங்க உடனே சாப்பிட்றதா இருந்தா ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும், உடனே சாப்பிடலாம். இல்ல அப்புறம் சாப்பிட்றதா இருந்தா கொஞ்சமா நல்ல கொதிக்கிற வெந்நீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய பச்சை பயிறு கீரை சாதம் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரக்கறி நல்லா இருக்கும். இல்லைன்னா சிப்ஸோ, ஆமா, நல்ல ஆவக்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.